நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்கின்றோம். நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மகத்தான நன்றிகள். இந்த 15 நாட்கள் ஏப்ரல் 16 முதல் ஏப்ரல் 30 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஆஞ்சநேயர் தான். எப்பொழுதும் வயிறு திடீரென்று அலர்ஜி சளி தொந்தரவுகள்லாம் காணப்படும். கண்டிப்பாக விநாயகரை தான் பூச்சிக்கணும். விநாயகரையும் அனுமன் சாலிசா ரொம்ப நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போயிட்டு ஜாலியாக இருங்க. யாருக்கும் ஜவாப் கொடுக்கறது, ஜாமீன் கொடுக்கறது, யாரையாவது சேஃப்டி பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருங்க. பொறுமையாக டீல் பண்ணக்கூடிய மேஷம் பெரிய வெற்றிகளை நிச்சயமாக பெறும். உடற்பயிற்சி மறக்காமல் இருக்கக்கூடிய மேஷம் வெயில் காலம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சுக்கு அவ்வளோ பேர் காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது, பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதெல்லாம் நன்மை தரும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் முதலீடுகளுக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் படிப்படியாக கிடைப்பது ஆச்சரியமாக இருக்கும். எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கும். நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க. சொத்துக்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் டெய்லி ஒரு 3 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய ஒரு 20 வருஷம் 30 வருஷம் விஷயத்தெல்லாம் முடிச்சிடுவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு நன்மை தரும். கழுத்து பகுதியும் கழிவு பாதைகளிலும் சிறு உபத்திரம். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கையாளக்கூடிய ரிஷபம் சிறிது கவனம். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி பதட்டம் இருந்தாலும் அது வெற்றியாக மாறும். பதட்டம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் காணப்படும். ரொம்ப நாட்களாக சுபகாரியங்களே பேசாத இருந்த ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ எல்லாருக்கும் யாருக்கு வேணுமாலும் ஏற்படலாம். குடும்பத்தில் கண்டிப்பாக தேவையான பொருள் சேர்க்கையெல்லாம் ஆனந்தத்தை ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு நன்மை தரும். பிபி சுகரு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு மாதிரி பதட்டம் காணப்படும். ஏனென்றால் குரு மாற்றம் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், திடீர்னு நல்ல வேலையிலிருந்து நம்மளை தேவையில்லாத நீங்கள் கிளம்பு கொண்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா எது நடந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. சிலருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றம், தாய்வழி உறவுகளில் ஏற்றம், உத்தியோகத்தில், தொழிலிலும், வியாபாரத்திலே, படிப்பிலும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் சிலர் நோண்டுவார்கள். அதெல்லாம் பெருசாக அழட்டிக்காமல் கண்டுக்காதீங்க. வண்டி வாங்கினாலும் மனதிற்கு ரொம்ப திருப்தி ஏற்படும். யாருக்கு? மிதுனத்திற்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். யாருக்கு? மிதுனத்திற்கு. டக்குன்னு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மிதுனம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அந்த ஆனந்தம் பேரானந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். ரொம்ப நல்ல வாரம், 15 நாட்கள். பெரிய கௌரவம்லாம் ஏற்படும், அடிச்சுக்க முடியாது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாமே ஏற்றம் ஏற்படும். நம்பிக்கைக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு கூடும், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். அரசியலில் ஒதுங்கியிருந்தவர்களெல்லாம் பெரும் பேர் புகழெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு, திருப்பி லைம்லைட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம். பெற்றோர்களுடன் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும், ஆச்சரியமாக இருக்கும், நல்லா முன்னேறுவீங்க. பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதம் ஏற்படும். அவர்களுடைய தேகாரிக்கம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடியும், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள்லாம் ஏற்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அசையா பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும். திடீர்னு என்னன்னே தெரியாது, இயற்கை விவசாயம், கால்நடைகள் மேலெல்லாம் ரொம்ப அதிகமான ஆர்வம் கிடைக்கும். அதுக்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய நல்ல காலகட்டம். தேகாரிக்கத்தில் கண்டிப்பாக பயிர் தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசணும். தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் கவனமாக பார்த்துக்கணும், கவனமாக அன்பாக பேசிக்கணும். அவங்களுக்கு மனசு நோக்கடிக்கிற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க ஆனால் நம்மளை தான் நோண்டுவாங்க. கண்டுக்காமல் கைட்டி ஜாலியாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை பசுமாடுக்கு உணவளிக்க நிறைய நல்லது நடக்கும். கூட இருக்கவங்க நல்ல உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் புதிய அறிமுகங்கள் தேவையில்லாத உங்களை குழப்புவாங்க. புதிய ஒரு அறிமுகங்கள் உங்களை தவறான பாதைகளுக்கு கொண்டு சென்று உங்களை மாற்றிவிட பார்ப்பார்கள். கவனமாக இருங்கள். தசாபதிகள் நன்றாக இல்லை என்றால் சிம்மம் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள், உயரமான இடங்கள், படிக்கட்டுகள். கிட்டத்தட்ட 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள், அவர்கள் 80 வயதாக இருந்தாலும் வயிறு, முதுகு, கால், பாதம் பார்த்துக்கணும். விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், காட்டு விலங்குகள், வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு மாதிரி மன சஞ்சலமாக இருக்கும், ஆசிலேஷனில் இருக்கும். தப்பு நடக்குமா, அது நடக்குமாலாம் இருக்கும். அதெல்லாம் மாறிடும். யோசிக்கக்கூடாது. எது வழிபாடு பண்ணணும்? விநாயகரையும் அனுமனையும் வழிபாடு பண்ணணும். பண்ண நல்லதாகிடும். நல்ல ஓடுறது, குதிக்கிறதெல்லாம் இல்லாமல் முதுகு வலிக்காமல் இருக்கிறதுக்கு, கால் வலிக்காமல் இருக்கிறதுக்கு, தடுக்கி விழாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னியா ராசி. ரொம்ப பதட்டம் ஏற்படும். சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால விநாயகர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் எல்லாம் பிடிச்சிக்கணும். கோவிந்த நாமாவளி சொல்லிக்கொண்டே இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக ஏற்படும். விலையுயர்ந்த பொருள்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கை கட்டினது வாய் கெட்டவில்லை என்ற வருத்தம் ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் ஓப்பனாக பேசாதீர்கள். பங்குனி மாதம் வரைக்கும் நம்மளை புத்திசாலிகள் என்று சொன்னவர்களெல்லாம் இப்பொழுது நம்மளை வேறு மாதிரி தப்பாக பேசுவாங்க. அதில் குறிப்பாக அரசியலில் இருக்கவங்களுக்கு இது நடக்கும். அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்கு தஸ்தாவேஜுகள் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்க. முதலீடுகளில் தடைகள் காணப்படும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நல்ல காரியம்லாம் கண்டிப்பாக சித்திரை மாதம் முடிந்தவுடன் படிப்படியாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், பிபி, லோ பிபி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கட்டு, பால்கனியெல்லாம் உட்காரக்கூடாது. வண்டியில் ஏறினவுடனே சீட் பெல்ட்டு இல்லைனா ஹெல்மெட்டு போட்டுக்கணும். கன்னியாராசிக்காரர்கள் கொஞ்சம் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது கூடா நண்பர்களால் கேடு விளையுமா பார்த்துக்குங்க. அதில் மட்டும் கவனமாக இருங்க. அலர்ஜி தான் பெரிய தொந்தரவு, நரம்பு அலர்ஜி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம்.
குடும்பத்தில் துணை அல்லது துணைவியர் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும், சிவன் பார்வதிக்கு விநாயகர் சிவன் பார்வதி தான் வழிபாடு, அற்புதத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் கையெடுத்து கும்பிடுவதும், வெள்ளை கொடி காட்டி சரணாகதி அடைவதும், வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வதும் நன்மை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் புது கௌரவங்கள், புது சந்தோஷங்கள், ஏற்றங்கள் காணப்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் ஏற்படும். புதன்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஆனந்தமும் பெரிய சந்தோஷமும் ஏற்படும். தடைகள் தவிடுபடியாக்கும். நல்ல நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது, மலைவாழ் ஸ்தலங்களுக்கு செல்வது, தெய்வ வழிபாடுகளுக்கு செல்வது எல்லாமே ஒரு ஏற்றமாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக ஒரு மாதிரி பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் செம்மையாக மாறிடும். ஆச்சரியமாக இருக்கும். பெரிய கௌரவம் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த பணத்தாங்கல்கள்லாம் தீரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலர்ஜி, ஜாயின்ட் பெயின்ஸ், விட்டமின் டி டெஃபிஷியன்சி இதெல்லாம் பார்த்துக்கும். யோசனை 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 யோசனை, மனம் டிப்ரெஷன் ஆகிற வரைக்கும் யோசனை. அது என்னான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். அற்புதமான 15 நாட்கள். சித்திரை மாதம்னாவே உங்களுக்கு யோகம்தான். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, நினைச்ச காரியங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலங்கள், சந்தோஷங்கள், சளி தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும். கண் நோய் வராமல் பார்த்துக்கணும். பல்லில் ஏற்கனவே உபத்திரம் தான் சரியாக பார்த்துக்கணும், இப்போவே பார்த்துக்கணும். குடும்பத்தாரோட உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், யாத்திரை பயணம், தெய்வீக பயணம்லாம் மேற்கொள்ளலாம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். யாருக்கு? விருச்சிகத்திற்கு. நீங்கள் நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஆகும். யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம், தொழில் ரீதியாக அனுகூலம், தொழில் ரீதியாக உத்வேகம். அரசுத்துறை அரசியல்வாதிகள்லாம் ஏற்றம் பெறுவார்கள். பெரிய அளவுக்கு மனதில் சந்தோஷம், ஆனந்தமெல்லாம் ஏற்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிகத்துக்கெல்லாம் நல்ல நேரம். சுபகாரிய தடைகளிலிருந்து கண்டிப்பாக படிப்படியாக மாறும். பிள்ளைகள் விஷயத்திற்காக அபிராமி எந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்க 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 பூர்வ புண்ணிய தோஷம் விலகிடும். ஞான மார்க்கம், தெய்வ மார்க்கம், கோயில் மார்க்கம் எல்லாமே விருச்சத்துக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்கள், தடைகள் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. யோக பலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கழிவு பாதை, ஜீரண உறுப்புகள், சளி தொந்தரவு பார்த்துக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் டக்குன்னு நல்லது நடக்கும். பயணங்கள் ஏற்படும், தெய்வ வழிபாடுகள் ஏற்படும், உறவினர்கள் ஏற்படும், சந்திப்பு ஏற்படும், நண்பர்கள் சந்திப்பு ஏற்படும். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் தோப்புக்கறனாலும் நீங்கள் தான் பண்ணணும். பண்ணலைன்னா அது சரியாக வராது. டப்புன்னு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அக்கம் பக்கம், அண்டையில், ஊர் உலகம், வெளியூர் இருக்கும், தொழில், உத்தியோகம், வியாபாரம் ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பீங்கள்ல, அந்த பதட்டம்லாம் படிப்படியாக குறையும். உங்களை அப்படி தாங்கி நிற்கிறதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, துணை அல்லது துணைவியார் இருப்பாங்க, இரத்த பந்த உறவுகள் இருக்காங்க, எல்லாரும் இருப்பாங்க. அற்புதமும் ஆனந்தமும் ஆச்சரியமாக இருக்கும். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? தனுசு. வாகனங்களில் மாற்றங்கள், சுபவிரய பிராப்தங்கள், குடும்பத்தில் டக்குன்னு நிறைய நல்லது நடக்கும். அதெல்லாம் தனுசுவால் நடக்கும். அந்த ஆச்சரியத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனமாக யார் பார்த்துக்கணும்? தனுசு தான் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். விநாயகர் தான். இந்த டிசம்பர் வரைக்கும் விநாயகர் தான். துர்க்கையும் விநாயகரை பிடிச்சு கொள்ளக்கூடிய மகரத்துக்கு நல்லது.
கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல நன்மை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லாமே சுபிட்சம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த வருத்தமும் கூடாது. நன்றாக இருக்கும், நன்றாக இருப்பீர்கள், நன்றாக தான் உள்ளது. லாபம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்ப்பு ஏற்படும். வார்த்தையில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். மகரத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதிக கவனமாக பார்த்துக்கணும். எங்காவது வெளியில் போயிட்டு ஏதாவது சளி தொந்தரவு அந்த தொந்தரவு வாங்கின்னு வந்து பெரிய சிக்கலுக்கு ஆகிடுவாங்க. சுவாசக்கோளாறு வருமா, அதில் மட்டும் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் காத்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய ராசி யார்? மகரம். கட்டடிப்பது, இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள் சாதிக்கக்கூடிய உத்தமமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது யோக பலத்தை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். புது தொழில் தொடங்கலாம், புது வியாபாரம் தொடங்கலாம். புதிதாக உங்களுக்கு இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ எல்லா விதத்திலும் மகரத்திற்கு யோகத்தை கண்டிப்பாக பெற்றுத்தந்தால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல நன்மை தரும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், அவர்கள் வண்டி வாகனத்தில் சிறிது கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையும் அனுகூலம் காணப்பட்டாலும் ப்ரெஷர் ஏறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஹார்மோன் குறைபாடு பெண்களுக்கு டக்குன்னு ஏற்படும். நிறைய நல்லது நடக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு துறையில் ஏற்றம் பெறுவீர்கள். அரசியலில் உத்தமம் பெறுவீர்கள். வெளியேகம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த சங்கடங்கள்லாம் போயிடும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத் தருவீர்கள். நல்லதெல்லாம் நிறைய நடக்குமா? யாருக்கு? கும்பராசிக்காரர்கள். விஷஜந்துக்கள், உணவு முறை, செரிமானங்கள், காது, மூக்கு, தொண்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் நீங்கள் நினச்சது தான் நடக்கும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. முதலீடு செய்வது, ஏற்றங்கள் ஏற்படுவது, வசந்தத்தை ஏற்படுத்தி தருவது, தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுவது, இழந்த பெருமைகளை பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது எல்லாம் ஏற்படும். பழைய பகையாளிகள் விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸாக எப்பொழுதும் போகிறது இந்த காலகட்டத்தில், இந்த வருடம் முழுவதும் நன்மை தரும். பராப வருடத்தில் அந்த வருடத்தில் ஜெர்காய் இவர்களை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்றால் மொத்தமாக உங்கள் நிம்மதி கெட்டுவிடும். கவனம் கவனம் கவனம். மற்றபடி எல்லாம் ஏற்றும். அரசு துறை, அரசியல்வாதிகள் பெரிய வெற்றிகளுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தயாராக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், அசிடிட்டி, தொண்டை பகுதி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடத்திலும் கோளாறு காணப்படும். உடற்பயிற்சி 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 ரொம்ப முக்கியம். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். நல்லெண்ணெய் வாயில் போட்டு காகல் பண்ணுறது. அது செய்ய 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 நிறைய மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷம், அனுகூலம் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்பட்டாலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை நன்மை நன்மை. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி தான். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் செவி சாய்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமெல்லாம் ஏற்படும். வசந்தத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். டிஸ்ட்ரி கழிவதற்கு உண்டான பூஜைகளை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறும். பெருமாளுடைய கோயில் செல்வது, கோவிந்த நாமாவளி ஜபிப்பதெல்லாம் மீனத்திற்கு அற்புதமான நன்மைகளை விரைவிலே ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். எந்த கமிட்மெண்ட்டுக்கும் ஒத்துக்கொள்ளாமல் பொறுமை காக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரிய சந்தோஷத்தை, பெரிய அனுகூலத்தை வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக பெறக்கூடிய ராசியும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப கவனம். உணவு விஷயத்தில் கவனமும், வாக்குவாதத்தில் ஈடுபடாது. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 16 முதல் ஏப்ரல் 30 வரை உள்ள
15 நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.